உறவுகளுக்கு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுல இதுவரை எந்த ஒரு ஊடகமும் ஊடகவியாளர்களும் கணிக்க தவறிய சில விஷயங்களை பத்தி மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். இந்த வாக்கு சதவீதம் எஸ்ஐஆர் மூலமா நடைபெற்றது. அதுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நன்றி. இரண்டாவது, இந்த வாக்குப்பதிவு இளைஞர்கள் இளம்பெண்கள் மிக ஆர்வமா வந்து வாக்களிக்க வந்தாங்க. அதுக்காக விஜய் அவர்களுக்கு நன்றி. மூன்றாவது, நான்கு முதலமைச்சர் வேட்பாளர்கள்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 92.9%. அடுத்தபடியா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 86.11%. இதுக்கடுத்து நாம் தமிழர் கட்சியோட முதல்வர் வேட்பாளர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 74.33%. இதுக்கடுத்துதான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 89.73. ரொம்ப அதிகபட்சம்லாம் கிடையாது. ஒரு விஷயம் மட்டும்தான் இதுல வாக்காளர்கள் உறுதியா தெரிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு தேவையான மாற்றத்தை நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம், யாரையும் சார்ந்து நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறோம். மிகப்பெரிய அளவுல வந்து வாக்களிச்ச அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.